சோழனின் செல்வி. அத்தியாயம் 5. தஞ்சை, குடந்தை மற்றும் சீராப்பள்ளியினை சுற்றியிருந்த ஊர்கள் அனைத்தும் அந்த விடியல் வேளையிலேயே பரபரக்க ஆரம்பித்தன. மாமன்னரிடமிருந்து நேரடியாக ஓலை வந்துள்ளது என்றவுடன் ஊர் சபையும் பரபரத்தது. உடனடியாக சபை கூட்டப்பட்டு ஊர் தலைவரின் முன்னிலையில் மன்னரின் ஓலை தாங்கிய வீரன் மரியாதைகளோடு வரவேற்கப்பட்டான். மன்னரின் ஆணை தாங்கிய ஓலையானது ஒரு தாமிரத்தட்டில் வைக்கப்பட்டு ஊர் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட வணங்கி அதனை பணிவோடு ஏற்றார் ஊர் தலைவர். ஏதேனும் வாய்மொழி உத்தரவு உண்டா வீரரே? பணிவோடு கேட்டார் ஊர் தலைவர். ஓலையில் உள்ளதை உடனே ஊர் மக்கள் முன்னிலையில் படித்து காட்டப்பட வேண்டும் என்பது மட்டுமே வாய்மொழியாக கூறப்பட்டது என்றான் ஓலை கொண்டு வந்த அந்த வீரன். இதோ உடனே நிறைவேற்றப்படும் அரசரின் உத்தரவு என்ற ஊர் தலைவர் அந்த ஓலையை பயபக்தியோடு பிரித்து படிக்க ஆரம்பித்தார். சோழ தேசம் என்னும் பரந்த நிர்வாகத்தை உயிர்ப்பித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஊர் குடிமக்களுக்கும் உங்களது மன்னனின் வணக்கங்கள். மகிழ்வான நேரங்களில் எல்லாம் அந்த மகிழ்வினை அளித்தவர்களை நினைத்து பார்த்தே ஆக வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த ஓலை வடிவில் உங்கள் முன்பு நான். தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். நாம் கை கொண்ட போர்களில் எல்லாமே சுற்றியிருக்கும் எல்லை பகுதிகளில் எதிரிகளே இல்லாத ஒரு நிலை என்பது மகிழ்ச்சி. படையெடுத்து சென்று களம் கண்டு வென்று வந்த நம் படை வீரர்களின் வீரம் ஒருபுறம் பெருமை. அதே போல அவர்கள் வென்று வருவதற்கான வலிமையையும் அதற்கு அடிப்படையான நம்பிக்கையையும் அளித்த அவர்கள் சார்ந்த ஊர் மக்கள் ஒரு புறம் என்பது நிறைவு. எதிரிகள் நம்மை நெருங்கி விடாமல் துரத்தி அடித்ததோடு வென்று வீழ்த்தியும் வந்துள்ளார்கள் நமது வீரர்கள். இந்த வெற்றியானது நம்மை அடைவதற்காக பல்வேறு சிரமங்களை அனுபவித்தவர்கள் மக்களாகிய நீங்கள். உங்கள் அனைவரின் தியாகங்கள் தந்த வலிமைதான் வீரமாக பெருக்கெடுத்து ஓடியது போர்க்களத்தில் என்பதை நாடறியும், நானும் அறிவேன். சோழ தேசத்தின் வீரம் என்பது உங்கள் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பெறப்பட்ட வீரர்கள் காட்டிய வலிமைதான். நீங்கள் ஊட்டிய உணவு, நீங்கள் கற்பித்த மாண்பு, நீங்கள் விளைவித்த வீரம், இவைதான் இன்றைய பரந்து விரிந்த சோழ தேசத்திற்கான அடிப்படை. நாம் இப்போது பெற்றிருக்கும் வெற்றி உங்களால் உண்டானது, நீங்கள் உருவாக்கியது என்பது மட்டுமே உண்மை. அத்தகைய உங்களது பிள்ளைகள் ஊர் திரும்பி வருகிறார்கள். வெற்றி பெருமிதத்தோடு கொண்டாட்டங்களோடு வரவேற்க வேண்டும் அவர்களை. எல்லை காத்த தெய்வங்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அதற்கு உரிய மரியாதைகளோடு மகிழ்வோடு வரவேற்பது என்பது நமது கடமை. நம் பிள்ளைகளின் வளர்ச்சி என்பது நம்மை பெருமைப்படுத்துவது. அதை தலையில் வைத்து கொண்டாட வேண்டியது நமது கடமை. இதனை நிறைவுறுத்துவது மன்னனாகிய என் கடமை. சோழ தேசத்தின் தலைமகனான இந்த ராஜராஜன் உங்கள் முன்பு வைக்கும் வேண்டுகோள் இது என அந்த ஓலையில் இருந்ததை படித்து கொண்டிருந்த ஊர் தலைவர் படிப்பதை சட்டென்று நிறுத்தினார். அவரது பார்வை எதிரே குழுமியிருந்த தம் ஊர் மக்கள் மீது சென்றது. அத்தனை பேர் கண்களிலும் கோபம் கொப்பளிப்பதை அவரால் உணர முடிந்தது. அவருக்குள்ளும் அதே கோபம் துளிர்த்து எழுந்தது. அந்த காலை வேளையிலும் ஆலம் வேம்பு அரச மரங்கள் நிறைந்திருந்தும் அந்த இடத்தில் மிக கடுமையான வெம்மை பரவியதை ஓலை கொண்டு வந்த வீரனாலும் உணர முடிந்தது. உண்மையாகவே இது எமது மாமன்னர் அனுப்பியிருக்கும் ஓலைதானா வீரரே? தெள்ள தெளிவாக கேட்டார் ஊர் தலைவர். திடுக்கிட்டு போனான் ஓலை கொண்டு வந்த வீரன். என்ன கேள்வி ஐயா இது? அரசரின் லட்சணை பதிந்து உள்ளதை அடையாளம் காண முடியவில்லையா தங்களால் என்றான் அந்த வீரன். அது தெரிகிறது, ஆனால் வார்த்தைகள் எம் மன்னருடையதாக தோன்றவில்லையே என்று கேட்டார் ஊர் தலைவர். புரியவில்லை ஐயா, என்ன சொல்ல வருகிறீர்கள் நீங்கள் என்றான் அந்த வீரன். சிம்மத்தின் இயல்பு கர்ஜிப்பதுதான். அந்த கர்ஜனை தான் சிம்மத்திற்கான அடையாளம். அதுபோல கட்டளையாக கூறுவதுதான் எம் மன்னருக்கு சிறப்பு. ஆனால் இந்த ஓலையிலோ வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் கேட்கிறேன் இந்த கேள்வியை என்றார் ஊர் தலைவர் உறுதியாக. எம் சோழ தேசத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன் ஐயா, மன்னரால் அனுப்பப்பட்ட ஓலை இது என்றான் அந்த வீரன். அப்படியாயின் மன்னரின் இந்த வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என எங்கள் ஊரின் சார்பாக பதிலளித்து விடுங்கள் என ஊர் தலைவர் கூற அதிர்ந்து போனான் அந்த வீரன். என்ன சொல்கிறீர்கள் என்பதை தெரிந்துதான் சொல்கிறீர்களா? மன்னரின் கட்டளையை மீறும் அளவிற்கு துணிவுள்ளதா இவ்வூருக்கு? களம் கண்ட படை வீரர்களை வரவேற்க விருப்பமில்லாமல் போனதா என்று கேட்டான் அந்த வீரன் வேகமாக. வீரரே, நாங்கள் கூறுவதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் இவ்வோலையில் குறிப்பிட்டிருப்பது போல படை வீரர்கள் எங்கள் பிள்ளைகள், எங்களின் ஊர் மானத்தை காத்து வந்தவர்கள்.
அவர்களுக்கான மதிப்போ மரியாதையோ வரவேற்போ எந்த காலத்திலும் குறைந்துவிடப் போவதில்லை இங்கு என்றார் ஊர் தலைவர் நிதானமாக. பிறகென்ன பிரச்சனை? அதைத்தானே மன்னரும் செய்ய கூறியுள்ளார். பிறகு ஏன் மன்னரின் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என பதில் கூற சொல்கிறீர்கள்? பரபரப்பாக கேட்டான் அந்த வீரன். மறுபடியும் சொல்கிறேன், எம் சோழேந்திர சிம்மமான மாமன்னர் உடையார் ராஜராஜ சோழருக்கு கட்டளையிடுவதுதான் கௌரவமே தவிர வேண்டுகோள் விடுப்பதல்ல. அதனாலேயே ஏற்க மறுக்கிறோம் இந்த ஓலையை. அவர் அரசாளுவது வேண்டுமானால் தஞ்சையின் அரியாசனத்திலிருந்து என இருக்கலாம். ஆனால் வீற்றிருப்பதோ எங்களின் நெஞ்சம் எனும் சிம்மாசனத்தில்தான். எங்கள் மன்னர் எவர் முன்பும் வேண்டுகோள் வைக்க வேண்டிய அவசியமில்லை. உத்தரவாகவோ கட்டளையாகவோ வரின் உடனே செயல்படுத்தப்படும். இதை எந்தவித தயக்கமும் இன்றி தெரிவித்து விடுங்கள் அவரிடத்தில். இது எம் ஊர் மக்களின் சார்பாக நான் தெரிவிப்பது உங்களுக்கு என ஊர் தலைவர் கூறி முடிக்க தன்னை மறந்து போய் நின்றான் அந்த வீரன். ஒரு சாதாரண விஷயத்தில் கூட தங்கள் மன்னரின் புகழும் தரமும் கொஞ்சம் கூட தாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக நிற்கும் அந்த ஊர் மக்களை திகைப்போடும் அன்போடும் பார்த்தான் அவன். அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஒரே ஒரு எண்ணம்தான். சோழத்தின் இந்த மண்ணை ஆள்பவர்களாக பல பேர் வந்தும் போயும் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வேறு எவருக்கும் கிடைக்காத இந்த மக்களின் உள் அன்பு ராஜராஜருக்கு மட்டும் எப்படி கிடைத்தது? இப்படியோர் அசைக்க முடியாத நேசத்தை எப்படி விதைக்க முடிந்தது ராஜராஜரால்? உள்ளுக்குள் எழுந்த இந்த கேள்விக்கான விடை தெரியாமல் ஊர் தலைவரின் பதிலை பெற்றுக்கொண்டு தலைநகர் நோக்கி அவன் பயணித்து கொண்டிருக்க, அவனுக்கான அந்த பதிலை தஞ்சையில் விதைத்துவிட்டு காத்திருந்தது காலம். போரில் வென்று வந்த சோழர் படை தளபதிகள் மற்றும் உப தளபதிகளுக்கு அவர்களது ஊர்களுக்கு செல்ல விடை கொடுக்க அவர்கள் முன்பு நின்றிருந்தார் உடையார் ராஜராஜ சோழர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 6. எம் சோழ தேசத்து வேங்கைகளே, வெற்றியை எமக்கு பரிசளிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களின் உயிர்களை பணயமாக வைத்துதான் பெறுகிறீர்கள் என்பதை நானும் அறிவேன், இந்த நாடும் அறியும். அதற்கான மதிப்பும் அங்கீகாரமும் எதை கொடுப்பினும் ஈடாகிவிடாது. அதற்கு முன்பு ஒரு செய்தியை உங்களிடம் பதிய வேண்டியது அவசியமாகி போகிறது எனக்கு. வெறும் அருண்மொழியாக பதவியேற்ற என்னை காந்தலூர் சாலையை களமறுத்து வந்த பிறகுதான் மன்னனாகவே ஏற்றுக்கொண்டார்கள் மனதளவில் என்னை என்ற செய்தி உங்களுக்கு சற்று ஆச்சரியத்தை தரக்கூடும். என்றாலும் அதுதான் உண்மை. நான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொள்ள எனக்கான ஒரு தனித்த அங்கீகாரத்தை பெற எனக்கான ஒரு செயல் வேண்டும். அந்த செயலின் தன்மையை பொறுத்துதான் அதற்கான அங்கீகாரம். நமது செயலின் விளைவு மக்களுக்கான நன்மை எனில் அதன் மதிப்பு கூடும். தொடர்ந்து வெற்றிகளையே குவித்து கொண்டு வரும்போது திகைக்க வேண்டிய விஷயம் கூட திகட்டி போய்விடும். இதன் எதிரொலியாக போற்றப்பட வேண்டிய நமது உழைப்பு மதிக்கக்கூட படவில்லையே என்ற எண்ணத்தை நமக்குள் உருவாக்கிவிடும். கூடவே ஒரு சலிப்பையும் ஏற்படுத்தும். விடியற்கால சூரிய உதயத்தை நம்மில் எத்தனை பேர் ரசித்திருக்கிறோம் தினமும்? 2 நாள் கவனித்துவிட்டு இதுதான் இயல்பு என தெரிந்தவுடன் கவனிப்பதையே விட்டுவிடுகிறோம் அல்லவா? அதற்காக ஆதவனின் அருமையை மறந்துவிட்டோம் நாம் என்று அர்த்தமா? அல்லது அதை மதிக்கவில்லை என ஆதவன்தான் பொருள் கொண்டு விடுமா? இல்லை அல்லவா? சோழத்தின் ஒவ்வொரு படை வீரனும் இங்கு ராஜராஜன்தான். தமது கடமையை மட்டுமே முன்னிறுத்தி நகரக்கூடிய ஆதவன் போலத்தான். அதே சமயம் நமது இருப்பின் அவசியம் எல்லா காலங்களிலும் தேவை என்பதையும் உணர்த்தியே தீர வேண்டும். தொடர் மழை காலங்களில் மேக கூட்டங்களுக்கு இடையே மறைந்து கிடக்கும் ஆதவனின் கரங்கள் கொஞ்ச நேரமாவது வெளிவந்து ஈரம் காய்ந்து விடாதா என ஏங்கி நிற்கும் புல் செடி கொடிகளைப் போல போரில்லாத காலகட்டங்களிலும் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் நமது மக்கள். அப்படியோர் நிலை ஏற்பட்டுவிடின் எங்கும் எப்போதும் எவராலும் மதிக்கப்படுவோம் நாம். செயற்கரிய செயல்களை செய்பவர்கள் மறக்கப்படவே முடியாதவர்கள் அல்லவா? களமாடுவது நம் கடமை. எந்த நேரத்திலும் உயிரை இழக்கலாம் களத்தில் என்ற நிலைமையிலேயே சிறப்பாக செயல்பட்ட நமக்கு நிலம் ஆடுவதும் கடல் ஆடுவதும் இயலாத விஷயமா என்ன? வேளாண் மக்களும் வணிகர்களும் இந்த அரசும் கூட உங்களின் சேவையை எல்லா நேரத்திலும் எதிர்பார்த்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்களது ஊரில் நீர்வளம் இல்லை. நீ பிறந்த மண்ணில் வறுமையும் பஞ்சமும் எனும்போது எத்தனை நாடுகளை வென்றுதான் என்ன பயன்? அம்மை அப்பனை பட்டினி போட்டுவிட்டு ஆதரவற்றோருக்கு அன்னதானம் அளிப்பதில் என்ன பெருமை? உங்கள் ஊருக்கான தேவையை வேறொருவர் தீர்க்க வேண்டுமெனில் உங்களின் இருப்பு என்பதே வீணல்லவா? அரசாள்வது என்பது எனக்கான கடமை. அதனை திறம்பட செய்வதில்தான் எனக்கான பெருமையும் மரியாதையுமே தவிர
வெறும் மன்னனாக இருப்பதால் மட்டுமே அல்ல, உங்களுக்கும் அதேதான். உங்களது வீரத்தையும் வலிமையையும் எதிரிகள்தான் கண்டிருக்கிறார்கள் இதுவரை என்பதுதான் உண்மை. அதனை உங்களின் மக்களும் அறிய வேண்டும். அதனை போற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பின் ஆக்கப்பூர்வமான பணிகளால் உங்களது வீரத்தை நிலைநிறுத்துங்கள் மக்களின் மனதில். இதை செய்யாது அவர்களை குறை சொல்வது தவறான ஒரு விஷயம்தானே. கேட்டுவிட்டு ராஜராஜர் ஒரு இடைவெளி விட்டு எதிரே நின்றிருந்த அனைவரின் முகத்தையும் கூர்ந்து கவனித்தார். அவர்களின் எண்ண ஓட்டத்தையும் புரிந்து கொண்டார். மெல்ல புன்னகைத்து கொண்டார். என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறிவிடுங்களேன் அரசே, மெல்ல கேட்டார் அதுவரை அமைதியாக இருந்த பழுவேட்டரையர். எதையும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். ஆனால் செய்யும் செயல்கள் நம்மை நோக்கி மக்களை வரவழைக்க வேண்டும். நமது வீரம் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளும்படி இருக்க வேண்டும் என்றார் ராஜராஜர். எங்களின் வீரத்தை நிரூபிக்க அது களமல்லவே என்று கேட்டான் ஒரு தளபதி. எதிரிகளின் உயிர் பறிப்பது மட்டுமே வீரமாகிவிடாது தளபதியாரே, உடன் இருப்போருக்காக உயிர் கொடுப்பதும் வீரம்தான் என்றார் ராஜராஜர். புரியவில்லை அரசே என்றான் அந்த தளபதி. கோலாகலமான வரவேற்போடு ஊருக்குள் நுழைய போகிறீர்கள் நீங்கள் அனைவரும். 2 நாட்கள் கொண்டாடப்படுவீர்கள் குடும்பத்தினரின் உபசரிப்பால். அதற்கு பிறகு என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி, சரிதானே? ஏறக்குறைய அதுதான் அரசே. 50க்கும் குறையாது இருக்குமல்லவா நமது வீரர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஊரிலும்? அதற்கு மேலேயே இருக்கும் அரசே. உங்களுக்குள்ளேயே தனித்தனி குழுவாக பிரிந்து கொள்ளுங்கள். ஊரில் உள்ள வலிமை வாய்ந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வில், வேல், வாள் என்று பயிற்சி கொடுங்கள். சோழத்தின் எதிர்காலத்திற்கு அவர்கள் தேவை. பெரிய மண்மேடான பகுதி ஊரின் முக்கிய பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது எனில் அதனை தகர்த்தெறிந்து சமமான நிலப்பகுதியாக்குங்கள். இதை விளைநிலமாக்குவது உங்கள் பொறுப்பு என வேளாண் மக்களிடம் மார்தட்டி சொல்லுங்கள். உங்களின் வீரம் என்ன என்பது புரிய வரும் அவர்களுக்கு. ஆழமான ஏரியின் மடைப்பகுதி அடைத்து கொண்டது, நீர் போக வழியில்லை. இறங்கி வேலை செய்தால் உயிர் போகும் அபாயம் என மிரண்டு நிற்கும் நிலையில் வேளாளர்களை தட்டி கொடுங்கள், ஆசுவாசப்படுத்துங்கள். எப்போது எதிரியின் வாழ் எங்கள் சிரமருக்கும் என்பது தெரியாமலேயே உயிர் பற்றிய கவலை ஏதும் இல்லாது களம் கண்ட நாங்கள் இறங்கி மடை திறக்கிறோம், கவலை வேண்டாம் என தைரியமூட்டுங்கள். சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு மடை திறக்க செய்யுங்கள். வழி கிடைத்ததும் நீர் பாயும் கடனை நோக்கி. அதே சமயம் ஊர் மக்களின் பார்வை திரும்பும் உங்களை நோக்கி. ஆரம்பத்தில் நீங்களாகவே போய் செய்து கொடுத்த செயல்கள் நாளடைவில் உங்களால் மட்டுமே இயலும் என்ற நிலையை வந்தடையும். அப்போது கிடைக்கும் உங்களுக்கான மதிப்பும் கௌரவமும். நான் கூறியிருப்பது ஒரு சில விஷயங்கள்தான். உங்கள் ஊரின் பிரச்சனைகளை நீங்களே அறிவீர்கள் என்பதால் எதை எதை சரிபடுத்த வேண்டும் என்பதையும் நீங்களே முடிவெடுத்து கொள்ள இயலும் என்றார் ராஜராஜர். பெரியதோர் அமைதி நிலவியது அங்கு. ராஜராஜரின் வார்த்தைகள் அங்கிருந்த அத்தனை பேர் மனதையும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது முழுமையாக. எங்களின் பக்கம் ஏதாவது தவறாகிவிட்டதா அரசே? அதனால்தான் இன்னும் சில ஆண்டுகளுக்கு போர் இல்லை என்று முடிவெடுத்து விட்டீர்களா? போரில்லாத காலத்தில் எங்கள் பணி என்ன என்பதை உணர்த்தவே இந்த ஏற்பாடா என்று கேட்டான் ஒரு உபதளபதி. நிச்சயமாக இல்லை. உங்களின் வீரத்தில் மட்டுமல்ல, கோரிக்கையிலும் ஐயம் ஏதும் கொள்ள முடியாது என்னால். நீங்கள் களம் கண்டு திரும்பும் வரை உங்களுக்காக பல சோதனைகளை தாங்கி நின்றவர்கள்தான் உங்களின் ஊர் மக்கள். இப்போது அதற்கான கைமாறை நீங்கள் திருப்பி செய்யும் காலம் வந்திருக்கிறது என்பதை புரிய வைக்கத்தான் நினைக்கிறேன். சோழத்து வீரனின் தேவை களத்தில் மட்டுமல்ல, எக்காலத்திலும் அவசியம் என்பதை இந்த நாடு உணர வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் என்றார் ராஜராஜர். தங்களின் முக்கியத்துவம் என்ன என்பதை எல்லோரும் அறியும் வண்ணம் செய்யவிருக்கிறார் மன்னர் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது படை வீரர்களுக்கு. நல்லது அரசே, தங்களின் கட்டளை நிறைவேற்றப்படும். இது இந்த சோழ தேசத்தின் மீது ஆணை என அந்த தளபதி கூற எதிரே நின்றிருந்த படை வீரர்கள் அனைவரும் சோழம் 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 என உரத்த குரலில் ஒலி எழுப்பினர். தமது கையை உயர்த்தி அவர்களை அமைதிப்படுத்தினார் மாமன்னர். கூட்டமாக செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக கவனிக்கவும் நிர்வகிக்கவும் செயலாற்றவும் ஒரு தலைமை அவசியம் தேவை. அதிலும் சோழ தேசத்தின் எல்லை காவல் தெய்வங்களான உங்களை வேறு சாதாரண நபர்களால் கட்டுப்படுத்திவிடவும் இயலாது. அப்படி நடக்கவும் கூடாது என்று ராஜராஜர் கூறி முடித்தவுடன், தலைமைக்கும் தலைமையான மாமன்னரின் கட்டளை என்ற பிறகு அதனை சிரமேற்கொண்டு நிறைவேற்றுவோம் நாங்கள். தனித்த ஒரு தலைமைக்கு அவசியம் ஏற்படாது என்றான் ஒரு உபதளபதி. அவனது கருத்தை ஆமோதித்தனர் அனைவரும்.
அதற்காக வீரம் மிக்க வேங்கைகளின் கூட்டத்தை அப்படியே உலவ விட்டுவிட முடியுமா என்ன? வேங்கைகளின் தலைவனாக இருக்க தகுதியான சோழத்து வேங்கை இளவரசன் ராஜேந்திரனை இந்த பணியை நிர்வகிக்க உங்களின் தலைவனாக நியமிக்கிறேன். மகிழ்ச்சிதானே என ராஜராஜர் கேட்டவுடன் தமது வாட்களை கேடயத்தில் அடித்தும் வேல்கம்பால் நிலத்தில் வேகமாக தட்டியும் உற்சாகத்தோடு ஒலி எழுப்பி வரவேற்றனர் படை வீரர்கள். இதனை கேட்டவுடன் மிரண்டு போய் நின்றார் சோழர் படை தளபதியான பழுவேட்டரையர். மன்னரின் முகத்தை நோக்கினார் திகைப்போடு. ஆகா, என்ன ஒரு ராஜ தந்திரம் இது! எவரால் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டதோ அவன் தலைமையிலேயே பிரச்சனைக்கான தீர்வு. மகன் என்றும் பாராமல் குடிமக்களுக்கான பிரச்சனை என்ற பிறகு அவனையே அதில் ஈடுபடுத்தி இரு தரப்பினரையும் பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு நடவடிக்கை. எவராலும் அத்தனை எளிதாக புரிந்து கொள்ள முடியாத வகையிலான ஒரு நடவடிக்கை. ஆகா, மன்னனான இருப்பதும் அத்தனை எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதிலும் ராஜராஜராக இருப்பது சாதாரண விஷயமே அல்ல. மிக தெளிவாக புரிந்தது பழுவேட்டரையருக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.